ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கோவா 250 கிராம், மைதா அரை கப், 4 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, பாகு காய்ச்சறதுக்கு சர்க்கரை 1.5 கப், அவ்வளோதான். இப்போது இந்த கோவாவை கட்டி இல்லாமல் நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இந்த கோவா கூட நம்ம மைதா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பெசரி ஒரு 5 நிமிஷம் போல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் சர்க்கரை, அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகில் இதை சேர்த்து 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோன்னா நம்மளோட இனிப்பான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் காஷ்மீர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.